ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் தினேஷ்ண்ணா. ஏன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பார்த்தேன். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன் சார். எதுக்குன்னு தெரியும். இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காப்ல, அதுக்கு தானே. இல்லை பேர் தெரியலன்னா அசிங்கமாக போயிடும் சார். அப்போ நீங்கள் தான் கேட்பீங்க, நான் பேர் சொல்லுங்க. சாரி சார். ஸோ இந்த படத்தில் நான் ஒரு காமெடியாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தினேஷன் நன்றி. அர்ஜுன் சார், 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தோம். நான் நந்தினி லேடி அவுட்டில் மனு சாரோட ஒரு அசிஸ்டன்ட் பாய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்போது உங்கள் டாக்டருக்கு வந்து நான் வந்து ஒரு சாங் பண்ணியிருந்தேன், சொல்லிவிடுவான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது நான் உங்களை பார்க்கும்போது அர்ஜுன் சார்லாம் இவர் தான் அர்ஜுன் சார், நம்ம ஜென்டில்மேன் அர்ஜுன் சார், அப்படி ஒரு ஆச்சரியமாக பார்த்தவங்கள உங்களோட நடிச்சிருக்குன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் டு மை சப்ஸ்கிரைபர்ஸ். அதே மாதிரி தினேஷனா, இந்த வாய்ப்பு நீங்கள் எவ்வளோ போராடி கொடுத்தீங்க எனக்கு தெரியும். அருள் சார் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், ப்ரொடியூசர் சார். ஸோ என்கிட்ட தங்கதுரை ஃபோன் பாரு ப்ளீஸ். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஒரு கிராண்ட் ஃபாதர் இங்கே பயன்படுத்திக்கிறேன். என்னோடய படத்தை பற்றி கிராண்ட் ஃபாதரும் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். MS பாஸ்கரன் சார் வச்சு டைரக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். கைத்தட்டிருக்கேன் ப்ளீஸ். எப்படி ஒரே ப்ரெஸ் மீட்டில் உன்னோட ப்ரெஸ் மீட்டை வச்ச மாதிரி ராகுல், ஒரே ப்ரெஸ் மீட்டில் உன்னோட படத்தை ப்ரெஸ் மீட்டை வச்ச மாதிரி. இல்லை கேப்ல கிடைச்ச. சரி தம்பி, அடுத்த ப்ரெஸ் மீட்ல பேசிடுவோம். எல்லாருக்கும் வணக்கம். Lot of love for the press people, and first of all thanks director ku, producer ku, and ellarum enak vaayip kudutha ellarkum romba nandri. And of course Aishwarya Rajesh has always been one inspiration for me as an actor also. avanga vandu romba versatile roles pannirukanga. avangaloda acting enakku romba pidikum starting from her first film. And Arjun sir, always we see him on screen and we'll be like, oh, very handsome, no? So always we have that feeling, and he still இன்னமும் வந்து அவர் அந்த ஃபீலிங் வந்து எங்க எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ஸோ இட்ஸ் சச் அ பிளஷர் டு ஷேர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ சார். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்துல வந்து நான் ஒரு மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு அம்மா தான் நமக்கு எல்லாமே இல்லையா. ஸோ படத்துல வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. பட் இதுல என்ன முக்கியமா எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு பேரண்டா வீட்டுல குழந்தைங்க வரும்போது ஜஸ்ட் நம்ம என்ன நினைப்போம், ஸ்கூல்ல ரொம்ப ஜாலியா இருக்காங்க, ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு நினைப்போம். பட் நம்ம கூர்ந்து கவனிச்சாதான் தெரியும், அவங்க மேபி ஏதாவது கோ த்ரூ பண்ணிருக்கலாம், அவங்களோட புல்லிங்கோ இல்ல ஏதாவது வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் பேரண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு ஐ ஓப்பனிங்காகவும் இருக்கும். I'm not going to tell the script because சொல்ல எனக்கு அனுமதி கிடையாது. பட் ஸ்டில் ஐ திங்க் as a parent நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு காஷியஸா நம்ம கிட்ஸை வந்து கவனிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்ஸ்லாம் கூட இதுல கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லவ்லி மதரா எனக்கு இங்க பிளே பண்ண கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். தீவிர நடுங்க ரொம்ப ஒரு சூப்பராக பண்ணியிருக்காரு டைரக்டர் தினேஷ் சார். அவருடைய கடுமையான உழைப்பு, ஒரு பிள்ளைங்க பார்த்து பண்ணாரு. ஒரு லொக்கேஷனை தேடி கண்டுபிடிக்காரு, லொக்கேஷன் எங்க இருக்குன்ட்டு. நமக்கே தெரியாத லொக்கேஷன் சென்னையில காமிச்சாரு. ஆக்சுவலி புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டிருக்காங்க, அந்த லொக்கேஷன் காமிச்சாரு. நம்ம இவிபில குட்டம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய லொக்கேஷன் எல்லாம் புது லொக்கேஷன் எல்லாம் காமிச்சு நம்மளுக்கு தெரிஞ்சு இடம் வாங்கினா நல்லா டெவலப் ஆகும் போகுது அப்படின்ட்டு. அந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பரா நிறைய தேடி பண்ணிருக்காரு இந்த படத்துல. எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார் தினேஷ் சார். அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி சார். அருள்குமார் சார், அர்ஜுன் சார். நான் ஆக்சுவலி அர்ஜுன் சாரோட மிகப்பெரிய ரசிகர். நான் அவரோட எல்லா படமும் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். அவரு சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது நான் ஒரிஜினலா போலீஸ் நினைச்சேன் சார். ஒரிஜினல் போலீஸ் பண்ண என் ஃப்ரெண்டு அவரை பார்த்து போலீஸ் ஆனவங்க இருக்காங்க. உண்மையிலே அந்த அளவுக்கு ஒரு அவரோட பிசிக் எல்லாமே அவர் படம்லாம் பார்த்தீங்கன்னா சுபாஷ், ஜெய்ஹிந்து, தாயின் மணிக்கொடி, சுதந்திரம், இந்த படம்லாம் பார்த்தா நம்மளுக்கு அப்படியே அந்த எனர்ஜி வரும், அந்த சுதந்திர நாட்டுப்பட்டு வரும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ அவரு. எனக்கு மனசுக்கு பிடிச்ச ரொம்ப ஹீரோ. சின்ன வயசுல நான் அவரை பத்தி பேசுவோம். அதே அந்த ஜெய்ஹிந்த் படத்துல அவர் மலை மேல ஏறது அந்த கையில பிடிச்சி தூக்கி அடிப்பாரு. அப்படி இப்படி நிறைய பேசி அவரை பத்தி நான் ஏலம் பண்ணிருக்கேன் ஸ்கூல்ல. அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் நானு. அவர் படம் நிறைய படம் அவர் பார்க்காத படம் நான் பார்த்துருக்கேன். அண்ணனுக்கு ஜெய், பிரதாப், நிறைய படங்கள் அவருக்கு. எல்லா படமும் பார்த்துட்டு நாங்க
உண்மையிலே ஆமா பிரதாப் டைரக்டர் பாத்தீங்களா சார்? அப்படி சொல்லுவாங்க சார். நீங்க மறந்து போன படங்களை கூட சொல்றேன் சார். சேவகன் சேவகன் அந்த மாதிரி நீங்க சப்போஸ் இப்போ உங்க மனசுல இருக்குமா தெரியாது சார். எனக்கு இருக்கு அந்த படங்கள்லாம் ஞாபகத்துல இருக்கு. ஸோ அந்த தேட்டர் வரைக்கும் நமக்கு அந்த தேட்டர்ல போய் நாங்கள் உட்காந்து பார்த்தது ஃபேமிலியோட. எங்க அப்பாவும் அர்ஜுன் சார் ஒரு மிகப்பெரிய ஃபேன். அவரு எங்களை கூட்டு போய் எந்த படங்களும் கூட்டு போயிடுவார் சார் எங்களை. ஸோ அந்த அளவுக்கு வந்து சாரை வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ அவர் படத்துல அவர் கூட நடிக்கும் போது ரொம்ப பெருமையா இருந்தது. ஸோ நம்ம சின்ன வயசுல வந்து பார்த்து, ஏன்னா ஒரு ஒரு சீனுமே யாரும் அப்படியே உணர்ச்சியா இருக்கும். அவங்க படம் பார்க்கும்போது அவர் பண்ற ஒரு ஒரு படமுமே வந்து ஒரு நல்ல குணத்தை வந்து நம்ம ஏற்படுத்தணும். ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும், நம்ம நாட்டுக்காக ஏதாவது செய்யணும், அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து உருவாக்குறது வந்து அர்ஜுன் சார் படங்கள் தான். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அது மட்டும் சொல்ல முடியாது, ஆக்ஷன் கிங் மட்டும் இல்லை, சில பேர் ரியாக்ஷன் கிங்காகவும் பண்ணியிருக்காரு சார். இந்த 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ அந்த சாங்லாம் வந்து இன்னும் வரைக்கும் ஒய்ஃப்ல ரிங்கா வச்சிருக்காங்க சார். உண்மையிலே அந்த அளவுக்கு அவர் படங்கள் வந்து இப்ப இந்த படம் பாத்தீங்கன்னா ரிதம் படத்துல வந்து அந்த சாங்லாம் வந்து தனித்தனியா லிவ் பண்ணுவாரு. அப்படி எடுத்து அந்த சாங்லாம் வேற லெவல்ல பண்ணிருப்பாரு. அவ்வளோ சார் நான் வந்து சார் ஒரு ஃபேன் பாயா பேசிட்டு இருக்கேன் சார். நீங்க தூத்துக்காரீங்க சார். ஸோ ஏன்னா எல்லாமே தாய் தந்தையோட பேரு தான் பச்சை குத்துவாங்க. தாயின் மணிக்கொடியே பச்சை குடிய நம்ம அர்ஜுன் சார் தான் சுதந்திர கொடியை பச்சை குத்திட்டு இருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து நிறைய வாட்ச் பண்ணிருக்கேன், அவரை ரசிச்சிருக்கேன். ஸோ அவருக்கு நடிச்சது ரொம்ப ரொம்ப பெருமை சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ், அவங்க வந்து ஒரு வெர்சடைல் ஆக்டர். அவங்க ஒரு அவ்வளோ சூப்பரா பண்ணுவாங்க. அப்படியே நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு வந்து படத்தில் நடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது ரொம்ப க்ளோஸ் ஷார்ட்டா வந்து ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணுவாங்க. ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட நடிச்சிருக்கேன். ஸோ மற்றபடி நிறைய அரசியல் பொண்ணுகள் தான் இருக்காங்க சார். ஒன்றும் சார் மொத்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்துருக்காங்க. எல்லாருக்குமே வந்து என்னுடைய வணக்கங்கள், நன்றிகள். படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு படமா வரணும். கண்டிப்பா கண்டிப்பா போலாம் சார். போன்ல பேசிட்டு இருக்காரு போலாமான்ட்டு. யாரு கூட சார்? ஓகே. ஸோ இந்த படத்தில் நடிச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். படம் நல்லபடியா வெற்றியோட கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் தீயவர்கள் குலை நடங்க, இந்த படத்துக்கு இந்த படத்தோட ரிலீஸ்க்காக நான் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் மூவி அண்ட் ஐ வாண்ட் டு ரியலி தேங்க் அவர் ப்ரொடியூசர் சார் GS ஆர்ட்ஸ். அவர் இன்னைக்கு அவர் பேசும்போது எனக்கு ரொம்பவே டச் ஆச்சு. எந்த ஒரு படம் எடுக்கும்போது எவ்வளோ ஒரு தடங்கள் வருது, பிரச்சனைகள் வருது, அதை மீறி அவர் எடுத்திருக்காரு. அண்ட் மை டைரக்டர் தினேஷ் சார் இந்த படத்துல வந்துட்டு ஒரு மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கேரக்டர் இந்த படத்தோட ஸ்டோரிக்காக. அண்ட் ஆல்சோ ஒரு ஆக்டரா பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ ரியலி சார், ஐ வாண்ட் டு தேங்க் தினேஷ் சார் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கு. ஐ எம் ஸோ டச் தட் திஸ் வாஸ் கிவன் டு மீ. அண்ட் டு ஆல் மை co-actors, starting from Praveen, அவர் வந்து என்னோட சன் கேரக்டரா பண்ணிருந்தாரு. அண்ட் he was a brilliant actor. Just waiting to see. I'm hoping that this gives you that reach. And I have prankster Rahul, Abhirami, inga kuda ella enoda combinations irundhu, and Anika who so beautifully enacted. Ninga paapinga avaloda performance eppadi irukonu. Definitely noteworthy for an award, I believe. Thangudurai sir and so many other artists over here. Arjun sir, I mean, I'm talking about you and Aishwarya at the end, but நீங்க எப்பவுமே எங்களுக்கு வந்து ரொம்பவே பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கீங்க. ஜென்டில்மேன்ல பார்த்த அர்ஜுன் and your variations, sir, what kind of variations you give in your acting. You did Kadal, when you did Kurdi Punal, all those movies really stick in my mind. And Aishwarya ji, when I saw Kaka Muttai, that's the first time I noted you. And I could not believe என்ன மாதிரி ஒரு நேச்சுரல் ஆக்டிங் அவங்க டெலிவர் பண்ணியிருக்காங்க. I've been noting all your films and I'm such a big fan. Thank you for inspiring all of us, for both of you. Thank you everybody. இது வந்து ஒரு சூப்பரான ஃபிலிம். இட்ஸ் வெரி தாட் ப்ரோவோக்கிங் அண்ட் நம்ம சமூகத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான தீம். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபிலிமை சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் இதை ஜெயிக்க வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்.